பக்தி கிளீட்ஸ் ஆன்மீக அன்பர்களுக்கெல்லாம் என்னுடைய அன்பான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பக்தி கிளீட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு ஒரு தமிழ் மாத பலன்களையும் இறையருளாலும் குருவர்களாலும் உங்கள் நலன் பொருட்டு சொல்லி வருகிறேன். அந்த வகையில பார்க்கும்பொழுது மார்கழி மாதங்களில் நான் மார்கழி என்று மாதம் சொன்ன அற்புதமான ஒரு தருணம். கடந்த காலத்துல பாத்தீங்கன்னா எத்தனையோ கசப்புகளையும் ஏமாற்றங்களையும் சந்தித்து வந்தவங்களுக்கு இந்த மார்கழி மாதம் எவ்வாறு இருக்கும், சனி பகவானுடைய இருப்பு, குரு பகவானுடைய நடப்பு இரண்டை வைத்தவே நான் சொல்லி பிரசனம் சொல்கின்றேன். அந்த வகையில கன்னிராசி, கன்னியை பொறுத்த வரைக்கும் ரோகசனியாக இருந்தவர் வக்கரமாகிய கண்டக சனியாக மாறினார். வக்கரம் நீங்கி திரும்பவும் ரோகசனியாக மாறிவிட்டார். கன்னிராசி எவ்வாறு இருக்கும் பார்க்கலாம். கன்னிராசியை பொறுத்த உத்திரம் 2-3 ஆண்டு. கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் அஸ்தம். கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் சித்திரை 1-2. கன்னிராசி அன்பர்களே, அற்புதமான யோக பலன்கள் உங்க வாழ்க்கையில தட்டிக்கிட்டே போதுங்க. நல்ல நல்ல கிரகங்களுடைய இணைப்பும் சரி, தனிப்பும் சரி, எத்தனையோ யோக பலன்கள் கிடைத்தாலும் கைக்கு எட்டியது வாய்க்கு எட்டாமலே போன ஒரு காலகட்டம் தான். அதனால எத்தனையோ ஏமாற்றங்கள் வாழ்க்கையிலையும் தொழிலையும் சந்தித்தீர்கள், நிறைய இழப்புகளை நெருங்கினீர்கள். அப்படிப்பட்ட ஒரு காலம் இந்த மார்கழி மாதத்துல அற்புதமான யோக பலனை தர போகின்றது. அதாவது பாத்தீங்கன்னா ராசி அதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா புதன் தான். அந்த ராசியாதி புதன் 4-7 அதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா குருவுடன் பரிவர்த்தனை யோகத்தை தருகின்றார். இந்த குருவும் புதனும் பாத்தீங்கன்னா ஒரு அற்புதமான ஒரு பரிவர்த்தனை யோகம் தருவது ஒரு நல்ல மாற்றத்தை தரும், ஒரு நல்ல முன்னேற்றத்தையும். மனக்கலக்கம், மன சஞ்சலம் விலகி மதில் மேல் பூனையாக தவித்தவங்க வாழ்க்கைகளுக்கு அற்புதமான ஒரு யோக பலனை தரக்கூடிய மாதம் இந்த மார்கழி மாதம் கன்னிராசிக்கு. அதே நேரத்துல பாத்தீங்கன்னா நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் இதுவரை வெற்றியை நோக்கி நகரவில்லை. இனி நீங்க எடுக்கின்ற முயற்சிகள் பலிதமாகும். குறிப்பா பாத்தீங்கன்னா ராசிக்கு 4-7 அதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா குரு பகவான் தானே. 3-8 அதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா செவ்வாய் தானே. அந்த இருவருடைய பார்வைகளும் ஒன்றாக சேருவதனால இருவருடைய பார்வை குருமங்கள யோகத்தை தருகின்றது. இந்த யோகம் ஒரு அற்புதம். அதாவது பரிவர்த்தனை மட்டுமல்லமல்ல, குருமங்கள யோகத்தையும் பெறுவதனால குடும்பத்தில் இணைந்து வந்த குழப்பம், ஒருவர் புரிந்து கொள்ள முடியாமல் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கோப தாபங்களை வெளிப்படுத்தி நிலை மாறி ஒரு அந்யோன்யம் பலப்படும். அதே நேரம் பார்த்தீங்கன்னா தொழில், திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு இது சரியான நேரம். முயற்சித்து பாருங்கள். ஒரு வாழ்வை தொடங்குவதற்கு கலைஞர் என்றவர்களுக்கு, காலம் கடந்து திருமணத்தை எதிர்பார்த்து காத்திருந்தவர்களுக்கெல்லாம் அந்த முயற்சி இப்ப எடுத்து வைப்பீர்களா, அற்புதமான ஒரு யோக பலனை நோக்கி குருவும் செவ்வாயும் தருவார்கள். அதே நேரம் பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒண்ணு சொல்லலுங்க. 1-10 அதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா புதனும் விரையாதிபதியான சூரியனும் இணைந்து ஒரு அற்புதமான யோகம் தருகின்றார்கள். இந்த புதனும் சூரியனும் இணைகிறாங்க பாருங்க. என்னுடைய அனுபவத்துல பாருங்க, கண்களுக்கு விட்டோம், கண்களில் இருந்து கண்ணீருக்கு பதிலாக செந்நீரை சந்தித்தோம். யாரை நம்புவது, யாரை நம்ப முடியாமல் என்று புலம்பி தவித்த காலம் மாறுகின்றது. அந்த நிலையை மாத்துகின்ற ஒரு அற்புதமான ஒரு யோக பலன் தான். சூரியனும் இணைந்து புதனும் பாத்தீங்கன்னா ஒரு புத ஆதிக்க யோகம் என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான யோக பலனையும் இந்த மார்கழி மாதத்தில் பெறப்போகின்றீர்கள். நல்ல மாற்றங்கள், எதிர்பாராத நல்ல மாற்றங்கள் உருவாகும். அதே நேரத்துல பாத்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் சந்தித்த சோதனைகளை எல்லாம் சாதனைகளாக வெற்றியை நோக்கி நகர்த்துகின்ற ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் இந்த மார்கழி மாதம். ராசிக்கு 4-7 அதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா குரு தானே. அந்த குரு மட்டும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் சிறப்பாக அமைந்து விட்டதே அந்த குருவினுடைய பார்வையில சூரியனும் இருப்பதனால ஒரு அற்புதமான யோகம் என்று சொல்லுவேன். இந்த சிவராஜ யோகம் என்று என்ன தெரியுங்களா? சாபம் இருக்கலாம், பாவம் இருக்கலாம், பல ஜென்மங்களாக தொடர்ந்து வந்த வேதனையும் துன்பங்களும் உங்க தலைமையில் விடைந்திருக்கலாம். கவலையே படாதீர்கள். என்றோ யாரோ செய்த பாவ புண்ணியங்களுக்கு பலனை நீங்கள் அனுபவித்த அந்த நிலை மாறி நிம்மதி மூச்சு விடுகின்ற ஒரு அற்புதமான ஒரு யோக பலன். கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதற்கு போராடி உங்களுக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதில் அற்புதமான ஒரு யோக பலனையும் இந்த காலகட்டத்தை நான் சொன்னேன் அளவா. கன்னியை பொறுத்த வரைக்கும் கண்டக சனி ரோக சனியாக மாறிவிட்டது. குரு பகவானை, சனி பகவானை பொறுத்த வரைக்கும் அற்புதமான ஒரு குருவாக இருந்து வாழ்வுனா என்ன, வாழ்க்கைனா என்ன, பணம்னா என்ன, காசுனா என்ன, அதை அற்புதமாக உணர்த்தினார். இழந்ததை திரும்ப பெறக்கூடிய 3 யோகங்களை முழுமையாக பெறக்கூடிய ஒரு காலம் கன்னி ராசிக்கு. அதே நேரம் பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு சொல்லிதான் ஆடுங்க. ராசிக்கு 4ல் நிற்கும் செவ்வாயும் 4ஆம் பார்வையால் 7ஆம் இடத்தில் இருக்கும் சனியை பார்க்கின்றார். கொஞ்சம் மன சஞ்சலங்கள், மன குழப்பங்கள் வரத்தான் செய்யும். ஒரு விரக்தியான ஒரு நிலையை நோக்கி பாத்தீங்கன்னா ஞானகாரன் கேது அழைத்து சென்ற அளவுக்கு கவலையே பட வேண்டாம். இந்த 3 யோகங்களும் உங்களை காத்திருக்கும். அதே நேரம் பாத்தீங்கன்னா தெய்வ பலம் கொஞ்சம் இருந்தா நல்லா இருக்குமே தான் சோழி பிரசனம் சொல்கின்றது. இந்த மார்கழி மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஆண்டார் அற்புதமான ஒரு பெண்ணாய் பிறந்து, மானிட பெண்ணாய் பிறந்து இறைவனை நோக்கி நகர்ந்து தன்னுடைய மனோதிடம், மனோ உறுதினால தெய்வத்தையே துணையாக பெற்றார். இந்த காலகட்டத்தில் கன்னிராசி இருக்கக்கூடிய பெண்கள் அனைவருமே பாவை நோன்பு இருந்து அந்த பரந்தாமனை நோக்கி நகர்வீர்கள். கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள், பிரிவினைகள், பிரச்சனைகள் படிப்படியாக குறைந்து வெற்றியை நோக்கி நகர்கின்ற ஒரு அற்புதமான காலமாக கன்னிராசிக்கு இந்த
மார்கழி மாதம் அமைகின்றது.